அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டெஸ்ட் கிட்டு 3 பீஸ் அடங்கிய காம்போவில் டெஸ்ட் கிட்டு வந்து நல்ல ரேட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு கிளாம்ப் மீட்ரு, அதுக்கப்புறமா மல்டிமீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன்று வந்துடுது. அதுக்கப்புறமா ஏசி வோல்டேஜ் டிடெக்டர், இந்த 3 ஐட்டம் சேர்ந்த ஒரு டெஸ்ட் கிட்டு வந்து ஆஃபரில் வந்திருக்கு ஜடிவருங்கிற பிராண்டில். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கூட லீடு, ஒரு செட்டு லீடு இதுக்குள்ளே வந்துடுது. அப்புறம் 3 மிஷினுக்குமே நமக்கு பயன்படுத்துகிறக்குள்ளே AAA பேட்டரி 3 செட்டு வந்து நமக்கு இது கூட வந்துடுது. இதெல்லாம் பேக் சைடில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மீட்டர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து நம்ம பார்க்கலாம். கிளாம்ப் மீட்டர், ஏசி வோல்டேஜ் டிடெக்டர், அதுக்கப்புறமா டிஜிட்டல் மல்டிமீட்டர். நல்லா சிம்பிளாக இருக்குது. ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அருமையாக நீங்கள் ஒரு சின்ன பேக்கில் வச்சு கொண்டுட்டு போக முடியும். நீங்கள் இதில் பேட்டரியை போட்டுட்டு நார்மலாக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்க தேவையில்லை. வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் காமிச்சிருக்காங்க, ஏசி வோல்டேஜ் காமிச்சிருக்காங்க, ஓம்ஸ் அளந்துக்கலாம். பஸர்னால் உங்களுக்கு கண்டினியூட்டி சவுண்டோட, பீப் சவுண்டோட வர மாதிரி 4 ஐட்டமே இதில் வந்துடுது. வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 600 வோல்டேஜ் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாம்ப் மீட்டரில் நம்ம வந்து டிசி பேட்டரியோட கரண்ட்டும் அளந்துக்கலாம், ஏசியோட கரண்ட்டும் அளந்துக்கலாம், எத்தனை ஆம்பியர் வருதுன்னு சொல்லிட்டு. இதனால் பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அருமையான கிளாம்ப் மீட்ரு. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு ஒயர் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒயர் போகுது, நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த இடத்துல ஒயர் கட் ஆகிருக்கோ அந்த இடத்துல பீப் சவுண்ட் வராது. அப்போ ஒயர் கட் ஆகிருக்கு, கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பஸர் வச்சு செக் பண்ணக்கூடிய ஏசி வோல்டேஜ் டிடெக்டர் இது வந்து. பேட்டரி போட்டாச்சு. இந்த பட்டனை, இதே ஆன் பட்டன் நம்ம பண்ணுறது. லாங் ப்ரெஸ் ஒரு 3 செகண்ட் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோன்னா நமக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிடுது. பச்சை கலர் லைட் ஆன் ஆகுது. நம்ம வந்து வோல்டேஜ் இருக்க இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி பீப்னு சத்தம் வரும். எந்த இடத்துல கட் ஆகிருக்கோ இந்த இடத்துல இப்போ வோல்டேஜ் இல்லையா, வராது சத்தம். வோல்டேஜுக்கு பக்கத்தில் போனால் பீப் சவுண்டு வரும். மல்டிமீட்ரு, டிஜிட்டல் மல்டிமீட்டரோட பேட்டரி போட போகிறோம் நம்ம. ஆன் பண்ணிவிட்டு ஆன் மோடுக்கு வந்துடுது. இது ஆட்டோ மோடு. நம்ம வந்து லீடை குத்திட்டு நீங்கள் வந்து ஏசி வோல்டேஜ் கொடுக்குறீங்களா, டிசி வோல்டேஜ் கொடுக்குறீங்களா, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆட்டோ மோடில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து பயன்படுத்த முடியும். அப்போ நீங்கள் கண்டினியூட்டி பார்க்குறீங்க, ஒரு ஒயர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபியூஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கா, அந்த மாதிரி கண்டினியூட்டி பார்க்கணுனால எந்த செட்டப்புமே பண்ண வேணாம். இந்த மாதிரி ஏசி வோல்டேஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுத்தோன்னா ஏசி வோல்டேஜ் 229 காமிக்குதா. அப்போ நாம் மல்டிமீட்டரில் வந்து நார்மலாக நம்ம ஏசியில் பண்ணுறோமா டிசியில் பண்ணுறோமான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நம்ம லீடை வச்சா மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். ஆனால் இந்த மீட்ரு வந்து ஆட்டோ மல்டிமீட்ரு வந்து நீங்கள் எதுவுமே செட் பண்ண வேணாம். ஏசியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஏசி வோல்டேஜ் காமிக்குது, கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி காமிக்குது, டிசி பேட்டரியில் வச்சிங்கன்னா பேட்டரி வோல்டேஜும் காமிக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு நல்ல அருமையான, ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கவங்க எல்லாமே இதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு பாடம்லாம் கற்றுக்கிறாம டேரெக்டாக அதை பயன்படுத்த முடியும். அருமையான மீட்டராக இது இருக்குது. கிளாம்ப் மீட்ரு. இப்போ வந்து இதில் பேட்டரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கிளாம்ப் மீட்ரு ஓஎல் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. நம்ம வந்து ஹீட் கண்ணை வச்சு நம்ம லோடை செக் பண்ண போகிறோம். ஹீட் கன் வந்து 2000 வாட்ஸ் ஹீட் கன்று. நம்ம இப்போ ஆன் பண்ணோடனே கிளாம்பில் எத்தனை ஆம்பியர் போகுது. இது ஆல்ரெடி 229 வோல்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்ம வந்து ஹீட் கண்ணுக்கு எத்தனை ஆம்பியர் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 0 காமிக்குது. நான் வந்து இங்கே நான் இப்போ ஹீட் கன் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணோடனே லோடு எவ்வளோ எடுக்குதுன்னு பாருங்கள். நல்லா லாங் ஷாட்டில் எடு. இந்த இடத்துல கிளாம்ப் மாட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.47 எடுத்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லோடுக்கு ஸ்பீட் 2ல் வைக்கும்போது 1.6 வரை போகுது நமக்கு.